தை மாதம் என்றாலே நம் மனம் முருகனை நோக்கி தானாகவே நகரும் மாதம். அந்த தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் ஒரு சாதாரண நாள் அல்ல. அந்த நாள்தான் அம்மையார் பார்வதி தேவி தன் மகன் முருகனுக்கு வேலாயுதத்தை அருளிய நாள். அதனால்தான் பக்தர்களே, பூசம் என்பது ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல, முருகனின் அருள் பூமியில் இறங்கும் நேரம். நாம் முருகனிடம் ஒரு நேர்த்திக்கடன் சொல்லும் போது, முருகா, இந்த துன்பம் நீங்கினால் உனக்காக இதை செய்வேன் என்று சொன்னால், அந்த வார்த்தையை தைப்பூசம் அன்று பௌர்ணமியுடன் கூடிய பூச நட்சத்திர நாளில் நிறைவேற்றுவது முழுமையான சிறப்பை தரும். சிலர் கேட்கிறார்கள், சாமி, கூட்டம் அதிகமாக இருக்கும், அதற்கு முன்பே நேர்த்திக்கடனை செய்திடலாமா? சரி தவறு என்று பார்ப்பதை விட பூச நட்சத்திரத்தில் நேர்த்திக்கடன் செய்வதன் காரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள் பக்தர்களே. பூச நட்சத்திரம் வசதிக்கான நாள் அல்ல, அது விசுவாசத்தின் உச்ச நாள். பூச நாளில் நாம் சுமக்கும் பால் குடம், அழகு, காவடி இவையெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமே. ஆனால் அதற்கு உள்ளே நாம் சுமப்பது அகங்காரம், பயம், சந்தேகம். அந்த சுமையை பூச நாளில் முருகன் பாதத்தில் வைத்தால் அருள் தானாகவே இறங்கும். நேர்த்திக்கடன் என்பது நாம் வசதிக்காக செய்யும் செயல் அல்ல, நாம் சொன்ன வார்த்தைக்காக. முருகன் கூட்டத்தை கேட்கவில்லை, காணிக்கை அளவையும் கேட்கவில்லை. அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீ சொன்ன நாளில் உன் மனம் என்னிடம் இருந்தால் போதும். அந்த நாளில் உன் வேண்டுதலும் என் அருளும் ஒரே நேரத்தில் சந்திக்கும். ஆகவே பக்தர்களே, கூட்டம் இருந்தாலும் சரி, துன்பம் இருந்தாலும் சரி, நான் சொன்ன வார்த்தையை பூச நாளில் தான் நிறைவேற்றுவேன் என்று முழு நம்பிக்கையுடன் இறங்கி உங்கள் நேர்த்திக்கடனை நிறைவு செய்யுங்கள். பக்தி தூய்மையாக இருக்கும் போது துன்பம் கூட அருளாக மாறும். அகங்காரம் வீழ்ச்சி அடையும் போது தெய்வீகம் உயர்ந்து நிற்கிறது. பூசம் என்பது தேதி அல்ல, அது ஒரு அழைப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.